கேள்வியிலே ஆக சிறந்த கேள்வி தெரியுமாடா? அறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டது யார்? டேய், அதாவது இவங்களை எத்தனை முறைடா கொண்டுட்டு ஜெயிலுக்கு போறது? நம்மளால ஒன்றும் அது திராவிட மாடல். அதில் 2.0 தான் ஐயா. இதுவோ ஓஹோன்னு இருக்கு, இதுக்கு மேலே 2.0 வேற ஐயா. ஐயா 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 விட்டுருங்க ஐயா. ஐயா முடியலை ஐயா. ஐயா ஐயா சாமி, இந்த பாஸ்போர்ட்டையும் தர மாட்டேங்கிறாங்க. இல்லை ராவா வேற ஊருக்காவது ஓடி போகலாம். எப்படி பாரு. இந்தி எதிர்ப்பில் பெரியாரின் பங்கு யாரா சொல்லு? பெரியாரின் பங்கு என்ன? இந்த காட்டு மிராண்டிகளை சுட்டு தள்ளுங்கள். இதான்டா பெரியாரின் பங்கு. மறுப்பவன் எவன்? இந்தி நாம் வேண்டாம் என்று சொல்வது இங்கிலீஷ் வராமல் போய்விடும் என்பதற்காகத்தான் என்று பேசிய பெருமகன் நம்ம ஐயா ராமசாமி ஐயா தான். இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அவர் பங்கு. இந்த காரிகளை ஏன் போராடாத சுட்டு தள்ளுங்கள் என்று சொன்ன பெருமகன் நம்முடைய ஐயா. அதை எழுதியிருந்தா மதிப்பெண் போடுவியாடா? ஆனால் இங்கே இருக்காரு பாருங்க, தமிழ்நாடு தேர்வு ஆணையத்தினுடைய தலைவர். அவர் சொல்லுகிறார் அரசியல் கேள்விகளை கேட்கக்கூடாது என்று சொல்லியிருக்கோம். இது என்ன கேள்வி ஐயா பெருமகனே? இது அறிவியல் கேள்வியா, இல்ல வரலாற்று கேள்வியா, இல்ல புவியியல் கேள்வியா, இயற்பியலா, வேதியியலா, உயிரியலா, மயிரியல்? இதுதான் மயிரியல். அது திராவிட மயிரியல். இதில் வேற நம்மள என்ன தெரியுமா கோபப்படுறாரு அப்படின்னு. இல்லை நான் இனிமேல் உங்களை கொஞ்சம் பேசுகிறேன். அருமையா பண்ணிட்டீங்க, ரொம்ப நல்லா பண்ணிட்டீங்க ஐயா. நீங்கள் சாராயம் குடிச்சவனுக்கெல்லாம் 10 லட்சம் கொடுக்குறீங்க. சூப்பர் ஐயா. இனிமேல் முத்தம் கொடுத்து பேசுங்கடா. அப்படி அப்படி அது பேச வேணா இருக்கு மேடா. கொடுமை. நம்மக்கிட்ட குத்துப்பாட்டும் இல்லைன்னா ஆட்டமாவது போட்டுருக்கலாம். அதுவும் இல்லை, வெறும் கொள்கை பாட்டாக இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு கூட்டம் நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துறா சாமி. ஒருத்தன் பேசிக்கிறான். இப்போ சாத்தியமில்லாத நாம் பேச தயாராக இல்லை, நாம் ப்ராக்டிக்கலாக வந்துடுவோம். சும்மா பேசிட்டு அது ப்ராக்டிக்கல் எதுவும் ப்ராக்டிக்கலாக பேசுவோங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. அதில் இன்னொரு கேள்வி, அருமையான கேள்வி, பேரறிஞர் அண்ணா பற்றி கேள்வி. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார்? நீ தான் சொல்ற. யாரா? இப்போ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற கொள்கையை முன்வைத்தவர் யார் அப்படிங்கிற கேள்வி. யாருங்களா? அண்ணாதுரை அவர்களை பற்றிய கேள்வி. நீ என்ன நினைக்கிற? அண்ணாதுரை அவர்கள்னு எழுதுனா நீ மார்க் மதிப்பெண் போடுவேன். ஆனா உண்மையிலே ஒன்றே குலம் ஒருவனே தேவன்கிற முழக்கத்தை முன்வைத்தவர் நம்ம மூதாதை திருமூலர். அதை எடுத்து இவர் சொல்றாரு. இப்ப நான் திருமூலர்னு எழுதுனா மார்க் போட மாட்டேன். இந்த தேர்வாணையத்தை ஒரு தடவை தேஞ்ச செருப்பு விளக்க மருந்தா எடுத்துவாங்கடா, ஒரு வெளுத்து விட்டுருவோம்டா. வெளுத்து விட்டு அதுல ஏன் வீடு வாசப்பெருக்குனது வேண்டாம். கக்கூசில இப்படியே தேய்ச்சி வச்சிருக்க ஒரு குட்டை ஈக்கிமா இருக்கும்டா, அதை வச்சு கொளுத்து. பைத்தியக்கார பிள்ளைகளா போங்கடா. டேய் ஒருத்தனை இல்லடா, இவன் ஒவ்வொருத்தனையும் கீழ்பாக்கத்தில் சேர்க்கணும்டா. நம்ம டேய் இந்த ஐயா கருணாநிதி சொல்வார்ல, தமிழர்களே என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் பேச விடு. என்னை நீங்கள் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டு மரமாக மிதப்பேன், கவிழ்ந்து விட மாட்டேன், உங்களைத்தான் கவிழ்த்தி விடுவேன். அப்படி கவுந்தவங்க தான் நம்ம. புரியுதில்ல உனக்கு? அப்படி கவுந்தவங்க தான் நம்ம. 75 லட்சம் பேர் வெளியே நிற்கிறானா, அத்தனை பேருக்கு அரசு வேலை. ஆனால் இந்த வேலைக்கு தான் போவேன்னு அடம் பிடிக்கப்படாது. நான் தந்த வேலையை செய்யணும். ஆனால் அரசு வேலை எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது. தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போவேன். என்ன சிரிக்கிற? காப்பி அடிச்சிருவான்னா சொல்லிடாதேன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. இந்த மாதிரி என்ன பேசுறாங்க? எளிய மக்களுக்காக போராடுவதற்காகவே அதிகாரம் என்று பேசுறாங்க. என் தம்பிக்கு தான் யாரோ தப்பா பக்கத்துல இருந்து எழுதி கொடுக்குறாங்கன்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சருக்கே பக்கத்துல இருந்து தப்பா எழுதி கொடுக்குறாங்க. ஐயா நீங்களாவது ஆளை மாத்துங்கய்யா. இது என்ன? இது ஒரு நாட்டை ஆளுகிற முதிர்ந்த தலைவருடைய கருத்து. அது எளிய மக்கள், அடித்தட்டு மக்களுக்காக போராடவே அதிகாரம். எளிய மக்களை, உழைக்கும் மக்களை, பாட்டாளி மக்களை
போராடுகிற நிலைமைக்கு தள்ளாது இருப்பதற்குத்தான் அதிகாரம். எப்படி நாங்க போராடுகிறோம்? எளிய மக்கள், அதிகாரமற்ற மக்கள், யார் இடத்துல? அதிகாரத்திடத்திலே முறையிட்டு. ஆனால் அந்த அதிகாரமே எளிய மக்களுக்காக போராடும் என்றால் எப்படி? என்னையா இது? இது கால கொடுமையா இருக்க. நாம இந்த அதிகாரத்துக்கிட்ட முறையிட்டா அதிகாரமே நான் மக்களுக்காக போராடிட்டு இருக்கேங்குது. மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கவனத்தில் எடுக்காத போது அதிகாரத்திற்கு மக்களே பிரச்சனையாக மாற வேண்டும். அப்போதான் என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். இப்ப அதனால என்ன? அதனாலதான் இந்த பிரச்சனையை பிரச்சனையாக மாற்றுவதற்கு உங்க மகன் பெரம்பலூர் மண்ணிலே வந்து நின்றுட்டு பிரச்சனைடாது. என்ன பிரச்சனை? இந்த ஊர்ல பேசிட்டு அப்படி விட்டு போயிருவேன் நினைக்காத, ஒவ்வொரு நாளும் பேசுவேன். இது எப்படி சரி செய்ய முடியும்? யாரு சரி செய்ய முடியும்? நீ செஞ்சா நன்றியுமே வாழ்த்துவேன், செய்யலைன்னா நான் வந்து சரி செய்வேன், அவ்வளவுதானே. இவங்க பெரிய ஆளுங்க, இவங்க பயங்கரமான வித்தக்காரங்க. நீங்க ஒன்னே இப்படிதான் பேசுவாங்க. அவன் பாரு, பரீட்சைக்கு கேள்வி கேட்டிருக்கான் பாருடா. அவன் என்ன சொல்றான்? உளரெனும் மாத்திரையார், உளரெனும் மாத்திரையார் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவருங்குது குரல். கற்றறிந்தர் அவையில் கல்லாதவர் பேசுவது நமது எதற்குமே பயன்படாத கலர் நிலம் போன்றது. கல்லாதவர், கல்வி கல்லாதவனை அப்படி சாடுறார் வள்ளுவ பெருமகனார். இது பயவா கலர் அணையர் அப்படிங்கிறதுக்கு நீ என்னமா மொழிபெயர்த்து வைக்கிற? ஆங்கிலத்தில் எப்படி எழுதுற? ஏ பிரஸ்ட்லெஸ் உமன் லாங்கிங் ஃபார் செக்ஸ் அப்படின்னு போட்டு. இவன் தான் பெண்ணிய உரிமைக்கு நிற்கிறவன், பெண்ணுக்கு பெருமை போற்றவன் இவன் தான்டா. இந்த மாதிரி கேள்வி எழுதி கேள்வி வச்சிருக்கான்ல, மொழிபெயர்த்து வச்சிருக்கான்ல, இப்படிப்பட்ட அறிவு பெருமக்களை பணிக்கமர்த்தின அயோக்கிய பெயர்றா. இது தமிழ்நாடு தேர்வு ஆணையமா தருதல தேர்வு ஆணையமாடாது? இவன் மேல என்னடா நடவடிக்கை இருக்குது? இப்படி எழுத தூர போட்டு மறுபடி சரியான முறையில் தேர்வு அப்படியே தான் நடத்துமாடா? மறுபடி நடத்துங்கள் என்பதுதான் நம் பிள்ளைகளுடைய கோரிக்கை. மறுபடியும் நடத்து. ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கிட்ட சிக்கிக்கிட்டோம்டா நாங்க. பழந்தமிழர் மக்கள் உலகிற்கு அறிவியல், பண்பாடு, நாகரிகம், கலை, இலக்கியம், வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த இனத்தின் மக்கள் தற்கொலை கூட்டத்துக்கிட்ட சிக்கிட்டு தவிக்கிறோம்டா. கேள்வியாவது ஒழுங்கா இருக்கா பாரு, கேள்வி கேட்க தெரியல. அப்ப என்ன அறிவார்ந்த ஒரு அமைக்குழு வச்சிருக்க நீ? தேர்வாணையத்தில் கேள்வியை தயாரிக்கிற அமைப்பு குழு எப்படி இருக்கு? அதுலயே உன் தரம் தெரியுது. இது மட்டும் நினைக்காத. ஒயிட் ஹால், இது வரலாற்றியலில் ஒயிட் ஹால், இதுக்கு இணையான ஒரு சொல்லை இதுக்கு விளக்கம் சொல்லு. ஒயிட் ஹால் அப்படின்னு கேட்கிறப்பல அது வெள்ளை மாளிகை அமெரிக்கா, ரஷ்ய மாளிகை, வாஷிங்டன் மாளிகை அப்படியே போட்டுட்டு வந்து கீழே என்ன சொல்றான்? பிரிட்டனின் அரசு அலுவலகம். ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு அலுவலகம் அப்படின்னு வச்சிருக்கான். கீழே இன்னொரு வாய்ப்பு கொடுத்துருக்கான், விடை தெரியவில்லை, இதுல எதையாவது ஒண்ணு சரி எழுதுன்றான், குறிச்சு விடுன்றான். இப்ப பிரிட்டனின் அரசு மாளிகைன்னு குறிச்சா அவன் மதிப்பிடுறான். ஆனா உண்மையிலே ஒயிட் ஹால்னா பிரிட்டனின் அரசு மாளிகை இல்லை, அது ஒரு தனியார் நிறுவனத்தின் பேர். இந்த மாதிரி பைத்தியக்கார பயில்கள்கிட்ட கொண்டு போய் நீ பரீட்சை எழுதுறதுக்கு அவனை கேள்வித்தாள் தயாரின்னு விட்டினா, எழுதுற ஏன் பிள்ளைகள்லாம் பைத்தியமா? கேள்வித்தாள் தயாரிச்சவன் பைத்தியமா? அதிகாரத்தில் இருக்கவன் பைத்தியமா? என்னடா அது? என்னது இது? இதெல்லாம் எழுதி வந்தாலும் காசு வாங்கிட்டு தான் வேலை. அவன் என் தம்பி சொன்ன மாதிரி அவன் சொன்னான் பாரு, இது என்னது, இது டிஎன்பிசியா இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்வான என் தம்பி சரவணன் கேட்ட மாதிரி அவன் கேள்வி கேட்டிருக்கான் பாரா. இங்கே பேர் ஐயா ஈவே ராமசாமியை பற்றி ஒரு கேள்வி, அண்ணா அவர்களை பற்றி கேள்வி, ஐயா கருணாநிதியை பற்றி கேள்வி. எது தமிழ்நாடு அரசு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் பொது அறிவிடாதலாம்? பொது அறிவு. சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியவர் யார்? சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம் என்ன? அது தெரியாது. உங்களை மாதிரி பைத்தியக்கார பயில்கிட்ட நாட்டை கொடுக்குறதாண்டா சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கம். கொடுத்துட்டு எங்கள் அப்பா வயதை ஒத்தவன்லாம் தம்பி உதயநிதி ஸ்டாலின் காலில் விழுகிறதுக்கு இல்லடா, அதான்டா சுயமரியாதை. தன்மானத்திற்கென்று உயிரை விட்ட ஒரு இனத்தை அவமான சின்னமாக அலைய விடுவதாண்டா அதன் நோக்கம். அவமரியாதை சின்னமாக அலைய விடுவதாண்டா சுயமரியாதையின் நோக்கம். எங்கடா இருக்கு சுயமரியாதை? வாழ்க ஒளிகன்னு கத்தணும், காலில் விழுந்து கும்பிடணும், ஐயா சாமின்னு அடிவரடி நிக்கணும், அப்பதான்டா இவனுக்கு. இதான்டா இவன் கண்ட சுயமரியாதை. எங்கடா இருக்கு சுயமரியாதை? எங்க இருக்கு? கேள்வி பார், எவ்வளவு பொது விடுதலை, புரட்சி, உண்மை, குடியரசு, இந்த இதழ்களை எல்லாம் பத்திரிகை எல்லாம் தொடங்கியவர் யார்? எப்படி? பெண் ஏன் அடிமையானால் இந்த நூலை எழுதியவர் யார்? வகுப்பாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன? அதான் நான் கேட்கிறேன். என்ன? எங்க கிட்ட கேட்காத, தேர்வு எழுத வந்த என் பிள்ளை கிட்ட கேட்காத, நான் கேட்கிறேன் உன்னைய. என்ன கவர்மெண்ட் ஜீவோ, கம்யூனல் ஜீவோ, அதுல சொல்லு. கம்யூனல் ஜீவோல என்ன? வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் பெரியாரின் பங்கு என்ன? விடா. அவர் பேரை சொல்லி ஆட்சி நடக்கிற உங்க பங்கு தான் என்னடா? என்ன?
சாதிவாரி கணக்கெடுக்க துணிவில்லாத நீ இன்னும் சமூக நீதி வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்ற வார்த்தையை உச்சரிக்க அருகதையற்றவன். நீ எடுக்க ஏன் பயப்படுற? தெரிஞ்சிடும். நீ எவ்வளவு நாள் என்னை ஏமாத்தி திருடி தின்றுக்காயின்னு தெரிஞ்சிடும். பேரறிஞர் அண்ணா என்று அழைக்கப்பட்டவர் யார்? யாரா? டே அண்ணா தாண்டா கொன்னா. அவர் தான் அண்ணா. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்போது தொடங்கினார்? 1967 முதலமைச்சரான பிறகு அவர் நிறைவேற்றிய திட்டங்கள் என்னென்ன பார்த்துக்க. மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் யார்? அது வைத்த ஆண்டு எந்த ஆண்டு? இப்படியே கேட்டு வராண்டா. இதெல்லாம் வரலாறு, தமிழன் இன வரலாறு. இதுக்கு மேல உனக்கு வரலாறு இல்ல. டே இவங்கள கொளுத்தனம்ங்கிறது எதுக்கு தெரியுமாடா? 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த நம்மை, வரலாற்று பெருமை கொண்ட ஒரு இனத்தின் மக்களை, பேரரசனுடைய பேரன் பேத்திகளை, ஆதி மொழி தமிழ், ஆதி மாந்தன் தமிழன், அவனை இந்த திராவிட கட்சி தொடங்கிய காலத்திற்குள்ளே சுருக்குவாண்டா. பெரியார், அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா இதுக்குள்ளே தான் சொல்லுவான். இவனுக்கு சிங்காரவளர் தலைவன் இல்ல, சிவானந்தம் தலைவன் இல்ல, இவனுக்கு அயோத்திதாசன் தலைவன் இல்ல, ரெட்டமலை தலைவன் இல்ல, MC ராஜா தலைவன் இல்ல, ராமசாமி படையாச்சி தலைவன் இல்ல. அவனா கிடையாது, அவன்லாம் ஒண்ணு கிடையாது. இந்த செக்கு இழுத்தானே எம் பாட்டன், அவன் தலைவன் இல்ல. வாவு சிதம்பரம் தலைவன் இல்ல, அவன் தலைவன் இல்ல. சிறை வட்டானே காமராஜ், அவன் தலைவன் இல்ல. சிறை வட்டானே தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர், அவன் தலைவன் இல்ல. படிக்க வைத்தானே பாமர தலைவன் தாத்தன் காமராஜ், அவன் தலைவன் இல்ல. வடக்கு எல்லைக்கு போராடினானே மாப்போ சிவஞானந்தம், மாப்போ சிவஞானம் தலைவன் இல்ல. தெற்கல்லை மீட்பிலே போராடி நின்றானே மார்சல் நேசமணி, அவன் தலைவன் இல்ல. சிவானந்தம் கிடையாது, சிங்காரவேலன் கிடையாது, எவனும் கிடையாது. இவன் தான் தலைவன். உலகத்துல தமிழனை போனடே வர்க்க போராட்டம், கம்யூனிஸ்ட் வர்க்க போராட்டம் என்பது முதலாளித்துவ உழைக்கும் மக்கள் பாட்டாளி வர்க்கத்தை சுரண்டலை எதிர்த்து போராடி பேசிருப்பாண்டா. ரெண்டே வரையிலடா நம் தாத்தை. வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். இதாண்டா வர்க்க போராட்சி. அவ்வளவுதான்டா, முடிச்சிட்டான்டா, முடிச்சான். இந்த படிக்கிறவனுக்கும் உழவனுக்குமான வேறுபாட்டா ஜுரம் வரும். எழுத படிச்சு எல்லாம் தெரிஞ்சவன் நாட்டை கூறுபட்டான், ஏற பிடிச்சி உழுதவன் நாட்டுக்கு சோறு போட்டான்னா. எவன் என்னடா சித்தாந்தம் வச்சிருக்க உலகத்துல? பெரிய சித்தாந்தம். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில்லா நிலை வேண்டும் தான். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் தான், பகு துண்டு பல் உயிர்கள் தான். இதை விட சோசியலிசம், இதை விட பொது உடைமை, இதை விட கம்யூனிசம் எங்கடா இருக்கு? பைத்தியக்காரா போடா. எவ்வளவு பெரிய இனத்தின் பிள்ளை நீ! இதுக்குள்ள உன்னை சுருக்கிறான்டா, இதுக்குள்ள சுருக்கிறான். அறிஞர் அண்ணாவுடைய எழுதிய நூல்களிலே எடுத்துக்காட்டு தாழ்ந்த தமிழகமே, சந்திரமோகன். இது எப்படி இருக்கு? சந்திரமோகன் அவர் எழுதிய நாடகங்களில் சிறந்த நாடகம் வேலைக்காரி ஓர் இரவு. டே சிரிக்காதடா, எழுதின பிள்ளைங்க இருக்காண்டா. இவன் படிச்சுட்டு போயிடா. MSc BSc B.Ed MBA எல்லாம் படிச்சு அவர் வேலை வரலாம்ட்டு தமிழ்நாடு TNPCயில் உட்காந்து எழுதினாடா வேலைக்காரி ஓர் இரவு. அப்பா என்னை பத்தா அம்மா தாங்க முடியல. இவர் அடுத்துடா இன்னும் இருக்குடா, இன்னும் இருக்கு. அப்படியே வருதுடா. அப்புறம் ஐயாட்ட வருதுடா. தானே தலைவர், தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கிட்ட வருதுடா. ஐயா கருணாநிதி அவர்களை பற்றி கேள்வி. இவர் எத்தனை முறை முதலமைச்சராக இருந்தார்? எத்தனை முறை இருந்து எங்களுக்கு என்னையா, எங்களுக்கு என்ன பிரச்சனை? ஐயாவுக்கு பல கேள்விகள் என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா கருணாநிதி அவர் எழுதிய நூல்கள், அவர் எழுதிய கவிதைகள், அவர் எழுதிய கட்டுரைகள், அவர் எழுதிய வசனங்கள், வசனத்தை எழுதினா மதிப்பெண். எப்படிப்பட்ட அறிவார்ந்த சமூகம், எப்படிப்பட்ட வரலாறு பெருமை மிக்க சமூகம், இது எப்படி பத்தி சிக்கிக்கிருச்சு பாரு. பாரு நீ இதுக்கு என்னடா பதில் எழுதுவான் என் பிள்ளை? இதை படிச்சுக்கிட்டு போய் தமிழ்நாடு இவன் தேர்ச்சி பெற்று அரசு பணிக்கு வரணும். இதெல்லாம் ஒரு கொடுமடா, கால கொடுமடா. நீ உலகத்துல நீ ஒண்ணு கவனிச்சுக்கடா. டேய் உலகத்துல அண்ணன் சொல்றா, உனக்கு என்னை விட்டா உனக்கு நாதி இல்ல, உன்னை விட்டாலும் எனக்கு நாதி இல்ல. இருகை என் கைய பிடிச்சுக்கடா. நீ பாரா உன்னுடைய அதிகாரம். மாண்புமிக்க தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. இந்த மாதிரி என்ன பேசுறாங்க? எளிய மக்களுக்காக போராடுவதற்காகவே அதிகாரம் என்று பேசுறாங்க. நீ என்ன புரிஞ்சுக்கிற? எளிய மக்களுக்காக போராடுவதற்காக அதிகாரம். எப்படி வேடிக்கையா இருக்க பாரு. எளிய மக்கள் போராடுவதே உங்க அதிகாரத்தை எதிர்த்துத்தான். அதிகாரம் வந்த பிறகு எளிய மக்கள் போராட வேண்டிய அவசியம் இல்லாமல் ஆக்குவதற்குத்தான் எளிய மக்களுக்கான அதிகாரம். ஆனால் அதை சொல்லாம எளிய மக்களுக்காக போராடுவதற்கே அதிகாரம் என்றால் யாரை எதிர்த்து போராட போகிறது இந்த அதிகாரம்? எளிய மக்களுக்கான உரிமையை யாரிடத்திலிருந்து பெற்று தரப்போகிறது இந்த அதிகாரம்? இதுல வர்ற வழியில எல்லாம் பல நூறு கோடி செலவழிச்சு பதாக என்ன தெரியுமா? தமிழ்நாட்டை நான் ஒருபோதும் தலைகுடிய விட மாட்டேன்.
எங்கிட்டு தலை இருந்தா தானே குனியறதுக்கு. இனிமேயா ஐயா நாங்க குனிய போறோம் ஐயா. ஐயா இனிமேயா ஐயா டாஸ்மார்க்ல குடிச்சிட்டு நடந்து வரும்போது எங்க அப்பா வேட்டிய வந்துச்சா சட்டிய வந்துச்சான்னு தெரியாம விழுந்து கிடக்குறான்ல, அன்னைக்கே அவன் தலை தொங்கி போச்சியா. எங்கேயா நிமிர்றது, எங்கே நிமிர்வது, எங்கே? 12 என் மீனவனை, எங்கள் ரத்த சொந்தங்களை ஒரே சங்கிலியில் கட்டி சிங்களன் இழுத்து போன காட்சியை பார்த்த அன்னைக்கே தமிழன் தலை தொங்கி போச்சு. மீன்பிடிக்க போன எங்கள் பிள்ளைகளின் தலைமயிரை சிரைத்து மொட்டை அடிக்கும் போது தலை குனிஞ்சு போச்சு. நீங்க படிங்க அந்த வாசகத்தை. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் என்று எழுதியிருக்கீங்க. அது கொஞ்சம் சின்ன மாறுதல் தேவைப்படுது. தமிழ்நாட்டை ஒருபோதும் தலை நிமிர விட மாட்டேன் என்று நீங்க எழுதிவீங்க. அதான் சரியான பதிவு. இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. 4 மாதங்கள், 4 மாதங்கள். நீ முடிவெடுத்தால் மாற்ற முடியும். நீ மாற்று. நீ நம்புறியடா, இவர்களை போய் நம்புறியே. தமிழ்நாடு அரசு, திமுக, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் அறிவித்தது. என்னுடன் பிறந்தானே, கியூபாவை காப்பாற்றுவோம். ஏய் சிரிக்காத, கியூபாவை காப்பாற்றுவோம், தமிழ்நாட்டை விற்போம், கியூபாவை காப்போம். எப்படிப்பட்ட தலைவர்களடா அவர்கள்? கியூபாவுக்கு என்னடா பிரச்சனை? அங்க ஆக சிறந்த தலைவர்கள் இந்த ஆள்றாண்டா. அவன்கிட்ட கல்வி தனியா இருக்குல்ல, மருத்துவம் தனியா இருக்குல்ல, போக்குவரத்து தனியா இருக்குல்ல, எல்லாம் தன்னகத்தை வைத்திருக்கிறான். ஒரு சின்ன நாடு கரும்பை மட்டும் வைத்துக் கொண்டு வளமாக அவனால் வாழ முடியுது என்றால், கரும்பு வாழ எத்தனை வளம், இரும்பு, நிலக்கரி, அது இது, கடல், காடு எல்லாம் வைத்துக் கொண்டு. ஏண்டா 1000 ரூபாய்க்கு எங்க ஆத்தா கையேந்திரா? 60 வருஷம் ஆண்டுட்டாங்களடா 2 பேரும். என் மகன் காலை உணவில்லாமல் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போறான்டா. அவன் போடுற உப்புமாவை தின்னுட்டு தான் படிக்க முடியும் என்கிற சோத்துக்கு செத்த கூட்டமாக நம்மளை மாத்திட்டானடா. சோத்துக்கு செத்த கூட்டம். 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறுங்கிறான். உனக்கு மாறிடுச்சு, மாறக்கூடாது. கத்தரிக்காய், வெண்டைக்காய், எதுல வேணாலும் மரபணு மாறட்டும். தமிழ் மகன் மரபணு மாற விடாத, விட்டுறாத நீ. இது ஒரு சின்ன பிரச்சனை. டிஎன்பிசி அதெல்லாம் ஒரு மயிறு பிரச்சனைடா. அதான் வெண்டுட்டு 6 நொடியில கொண்டுட்டு 50 ரூபா பேர் எவன்டா அந்த கேள்வி தலை எழுதுனா? டேய் தூக்குடா தம்பி, எவன்டா அந்த நேரத்தில் தேர்வு ஆணையத்தில் இருந்து வேண்டா தூக்குடா, தொலைச்சு போடுவேன். எல்லாருக்கும் வேலைடா. 75 லட்சம் பேர் வெளியே நிற்கிறானா, அத்தனை பேருக்கு அரசு வேலை. ஆனால் இந்த வேலைக்கு தான் போவேன்னு என்கிட்ட அடம் பிடிக்கப்படாது. நான் தந்த வேலையை செய்யணும். ஆனால் அரசு வேலை. படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. எப்படி கொடுப்ப இப்ப சொல்ல முடியாது, தேர்தல் நேரத்தில் போட்டு காட்டுறேன். ஏன்னா அதை இன்னொருத்தன் எங்கேயாவது பேசிட்டே போவான். என்ன சிரிக்கிற? காப்பி அடிச்சிருவான்னா சொல்லிடாதன்றான். அடிக்கிறானா இல்லையாடா? திடீர்னு நீங்கள் மரக்கண்டுகளை நட்டு அந்த போட்டோவை எடுத்து அனுப்பினால் உங்களுக்கு மார்க் தரப்படும். அதை நான் பேசும்போது மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறான். டேய் உங்களெல்லாம் நான் எங்கடா போய் கொள்றது? அப்புறம் பனை மரத்தை வெட்டாத, கற்பகத்தரு 840க்கு மேற்பட்ட பயன்பாட்டை நமக்கு தருது, அது நீர் வளத்தை பெருக்கி நிலவளத்தை காக்குதுன்னு அண்ணன் பேசுனது அப்படியே அறிக்கையா கொடுத்து பனை மரத்தை வெட்டாதீங்க. நம்ம பெருசா கூட்டத்தில் பேசுறோம்லடா, அவங்கிட்ட ஓரத்தில் இப்படி திரும்பி பேசுறோம்ல. நெய்தல் படையின் மீனவ மக்களை காப்பாற்ற நான் ஒரு படை கட்டுவேன், மீனவர் ராணுவம் கட்டுவேன்ல. இப்போ ஆள் எடுக்கிறாங்க. 10ஆப்பு படிச்சிருந்தா போதும், கொஞ்சம் 6 கிலோமீட்டர் ஓட தெரியணும், நீஞ்ச தெரியணும். இதை நான் சொல்லும்போது இவர் என்ன இவர் ஏதோ சாத்தியமில்லாத ஒருத்தன் பேசிக்கிறான். இப்போ சாத்தியமில்லாத நாம பேச தயாரா இல்லை. நாம பிராக்டிக்கலா வந்துருவோம். என்ன பிராக்டிக்கல்? டேய் ஏண்டா இப்படி பைத்தியமா திரிய அலையிறிய? சாத்தியத்திலிருந்து எது ஒன்றும் பிறப்பதில்லடா பைத்தியக்காரா. எல்லாருக்கும் பின்புலம். ஒன்னு சாதி, ஒன்னு மதம், ஒன்னு அரசியல், ஒன்னு திரைக்கவர்ச்சி, சினிமா, எதுவுமே இல்லாத ஒரு மகன் ஒன்றுமே இல்லை. ஒரு ரூபா காசு இல்லை, ஒரு ஊடக ஆதரவில்லை, ஒருவனும் இல்லை. மூச்சை பேச்சாக்கி இதய துடிப்பை விட லட்சிய துடிப்பை முன்னிறுத்தி ஒரு போராளிக்கு குடும்ப உறவை விட கொள்கை உறவு மேலானது, ஒரு லட்சியவாதிக்கு ரத்த உறவை விட லட்சிய உறவு மேலானது என்ற முழக்கத்தை முன்வைத்து இத்தனை லட்சம் பேரை திரட்டி 3வது பெரிய கட்சியாக, அரசியல் பேரியக்கமாக வாக்குக்கு ஒத்த ரூபாய் கொடுக்காமல்
8.5 விழுக்காடு வாக்கை பெற்று ஒரு தேர்ட் போர்ஸாக, ஒரு தூய அரசியல் ஆற்றலாக வந்துவிட முடியும் என்றால் திமுக ஐயா ஸ்டாலின் கட்சி அல்ல, அதிமுக ஐயா எடப்பாடியின் கட்சி அல்ல, காங்கிரஸ் அருமை சகோதரர் ராகுல் காந்தியின் கட்சி அல்ல, பாரதிய ஜனதா ஐயா மோடியின் கட்சி அல்ல. ஆனால் நாம் தமிழர் கட்சி என் கட்சி, என் ரத்தம், என் வேர்வை, என் மூச்சு, என் பேச்சு, என் உழைப்பு, என் பிள்ளைகளின் ரத்தம், உழைப்பு, பேச்சு. இது எங்க கட்சி. அப்படி எவனும் சொந்தம் கொண்ட முடியாது. சும்மா பேச்சு அது பிராக்டிக்கல். எது பிராக்டிக்கல்? பிராக்டிக்கலா பேசுவோம்ங்கிறதே பார்த்து படிக்க வேண்டியது இருக்குது. இது வேற, இது வேற. அறிவுபூர்வமாக சிந்தித்து உணர்வுபூர்வமாக கடத்துவோம். ஜனநாயக முறையில் சிந்தித்து சர்வாதிகாரமாக செயல்படுத்தி வெல்லுவோம். எங்களுடைய கோபம், எங்களுடைய ஆவேசம் எல்லாம் என் மண், என் மக்களின் மீது இருக்கிற பேரன்பும் பெருங்காதலும். என் அன்பு மக்களே, இறைமகன் இயேசு இந்த பூமி பந்தில் மானுட சமூகம் பட்ட துயரத்தை எல்லாம் துடைப்பதற்கு ஒரு சிலுவையை தூக்கினார், சுமந்தார் என்றால் தமிழ் சமூக மக்கள் அல்லப்பட்டு, அல்லல் பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு, கண்ணீர் விட்டு கதறி வடிக்கிற இந்த துயரங்களாம் துரத்தை அடிப்பதற்காக உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பை சுமக்கிறோம். கர்த்தர் சிலுவை சுமந்தார், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் கலப்பையை சுமக்கிறோம். இயேசு சுமந்த சிலுவை உலகத்தார் துயரத்தை துடைக்கும் என்றால் உங்கள் பிள்ளைகளின் கலப்பையும் உங்கள் துயரம் துன்பத்தை துடைக்கும். நம்பிக்கையோடு, நம்பிக்கையோடு எதிர்வரும் 26 தேர்தலிலே என் பிள்ளைகளுக்கு வாக்கு செலுத்தி வெற்றி பெறச்சி, டிஎன்பிசியிலே நடக்கிற முறைகேடு, வேலை காத்திருக்கிற பிள்ளைகளின் வேலை வாய்ப்பு, அதையெல்லாம் எளிதாக நம்மளால் நிறைவேற்ற முடியும். எத்தனை காலத்திற்கு முறையிடுவீர்கள்? எத்தனை காலத்திற்கு கோரிக்கை வைப்பீர்கள்? எத்தனை காலத்திற்கு போராடுவீர்கள்? எத்தனை காலத்துக்கு மனுவளிப்பீர்கள்? மண்டியிடுவீர்கள், மன்றாடுவீர்கள்? இதையெல்லாம் மாற்றுவதற்கு இருக்கிற ஒரே வழி அதிகாரத்தை கைப்பற்றுங்கள். அதிகாரம் மிக வலிமையானது. அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்பதை அறிந்து துணிந்து இந்த களத்திற்கு வாருங்கள்.